தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அது என்ன நடந்துச்சுன்னா போதும், எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சாச்சு. கண்மணி ஒரு நிமிஷம். இப்போ உனக்கு சந்தோஷமா கண்மணி? வெண்ணிலாவை நீங்க காதலிச்சீங்களா? சொல்லுங்க, வெண்ணிலாவை நீங்க காதலிச்சீங்களா? நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்புனது, என் கூட போன்ல சாட் பண்ணதெல்லாம் வெண்ணிலான்னு நினைச்சுதானா? வெண்ணிலாக்கு ப்ரோபோஸ் பண்ணீங்களா? அது வந்து கண்மணி ஏன் மேல சத்தியம் செஞ்சிருக்கீங்க? உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஆமா. வெண்ணிலாவை மறக்க முடியாம தான் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தீங்களா? வீடியோவால எல்லாம் சரியாக போகுது கண்மணி. நான் உனக்கு காதலிச்சதை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஆதாரம். அதை இப்ப நீ பாத்துன்னு வச்சுக்க, எனக்கு உன் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு நீ புரிஞ்சுப்ப. ஒரு நிமிஷம். இதே நான் முன்னாடியே யோசிக்க. ஃபைல்ல இருக்கிறது கேம் ப்ரொபோசல்னா கேம் ஃபார் கண்மணி. அப்ப பாஸ்வேர்டும் கண்டிப்பா அவ பேர்ல தான் இருக்கும். அதுல பாதி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீ பாட்டு ஒரு முடிவு எடுக்காத. இந்த உண்மை ஒண்ணும் நீங்க எனக்கு சொல்லல, நானா தெரிஞ்சுக்கிட்டதுதான். இந்த வீட்ல இருக்கிறவங்களோட உண்மையான முகம் என்னன்னு நான் கும்பிடுற முருகன் எனக்கு காட்டிட்டான். இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். என்ன தடுக்காதீங்க. கண்மணி, ஒரு நிமிஷம் நில்லு கண்மணி. நான் சொல்றத கொஞ்சம் கேளு கண்மணி. பாஸ்டர்ல நடந்த பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை நரகமாயிடும். இத்தனை நாள் நம்ம சந்தோஷமா தானே இருந்தோம். நான் உங்க கூட சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீங்க யாரையும் நினைச்சிட்டு ஏன் கூட இருந்தீங்க?